The main sponsor of our event here. Yeah, let him share. நன்றி ஜவஹர், ரொம்ப நல்லா பேசுனீங்க. எல்லாருமே பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். ஜவஹர் சொன்னதுல ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் ஆட் பண்ண வந்திருக்கேன். ஒன்று அவர் சொன்ன அந்த ஃபேர்வெல் ஃபங்க்ஷன். அஃப்கோர்ஸ் இங்கே உள்ள இல்லத்தரசிகள் எழிலான செல்வங்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க. ஃபேர்வெல்ங்கிறது எங்களுடைய கடைசி நாள், அதாவது 4 வருஷம் முடிஞ்சு அன்னைக்கு தான் லாஸ்ட் டே ஆஃப் அவர் கோர்ஸ் இந்த காலேஜுங்கிறது ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நாள் அது. அந்த நாளானதை வந்து நாங்கள் அந்த மன அழுத்தத்தை வந்து வெளியே காட்டிக்காம அதை வந்து ஜவஹர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய நையாண்டி மேளம், கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் எல்லாம் பண்ணி எங்களுடைய டிப்ரெஷனை வந்து நாங்கள் காட்டிக்க மாட்டோம். அந்த என்ஜாய்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் நாங்கள் சொல்லணும். முதல்ல யானை போவோம். யானை ஏன் போகுது அப்படின்னா ஒரு ராஜா அதை நடத்திட்டு போறாரு அப்படிங்கிற அர்த்தம். அதுல யார் ஏறி உட்கார்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. இங்க இருக்கிறவங்கள அதுல ஏறி உட்கார்ந்து போனவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம திருவாளர் செந்தில் அவர்கள். பிளீஸ், செந்தில்நாதன், ஜேபி ஷெல்டர்ஸ் எங்க இருக்காரு? அவர் இல்லை இங்க. அவர் தான் அங்க வந்து ஏறி உட்கார்ந்து இருந்தார். பிளீஸ் செந்தில், பிளீஸ் கெட் அப். செந்தில் சார், இவர் தான் வந்து அந்த யானை மேல உட்கார்ந்துட்டு சும்மா உட்காரக்கூடாதுங்க, ராஜா வேஷம் போட்டு ஒரு கிரீடத்தை வச்சு மீசை எல்லாம் வரைஞ்சி இவர் முன்னாடி போக பின்னாடி வந்து தார தப்பட்ட இந்த நிகழ்ச்சியை வந்து எங்களால மறக்க முடியாது. அத்தனை என்ஜினியர்ஸும் ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ரெஸ்பெக்டிவ் வாய்ஸ். ஏன்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபங்க்ஷன் அது. ஜவஹர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு 15-20 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பயம், இதுல வந்து என்ன ஃபைனல் செமஸ்டர் ஏதாவது குத்திட்டா என்ன பண்றது, தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு யாருமே இது வந்து ஒரு தைரியமான ஒரு 20-30 பேர் மட்டும்தான் இந்த கூட்டத்துல முதல்ல நிற்பாங்க. ஏன்னா யாரு பாத்துருவாரோ, டீன் பாத்துருவாரோ, ஆர்எம்எஸ் பாத்துருவாரோ, இவர் பாத்துருவாரோ, அவர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயுமே ஒரு விதமான இன்டர்னல் பாலிடிக்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கிறது. ஆனா இந்த 20 பேரை ஆரம்பிக்கப்பட்ட இந்த இது ஜவஹர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிளாக்லயும் போட்டு அவன் அடிக்கிற அடி, அவன் குத்துற குத்துல 20 பேர் ஊர்வலம் பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு 400 பேர் 500 பேர். பத்தாத்துக்கு என்னன்னா யாரெல்லாம் அதர் ஃபேக்கல்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோ அவங்க எல்லாம் அழைச்சிட்டு வந்துடும். ஸோ தட் வாஸ் எ ஒண்டர்ஃபுல் ப்ரொசஷன். அது வந்து எங்களை இன்னைக்கும் ஜவஹர் சொன்ன மாதிரி எங்களை வந்து அதை நினைவு கூர்ந்தோம்னா இனிமேல் அந்த மாதிரியான ஒரு ஆட்டங்கள் நம்ம போட முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. நிச்சயமா அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் வந்து முக்கியமா நாங்க சில்க் ஸ்மிதா அப்படின்னு கூப்பிடுவோம். சில்க்குங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இன் தோஸ் டேஸ் 80s வந்து சில்க் அவங்க தான் ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் ஆக்டர். ஸோ அவங்க வந்து சாரி ஆக்ட்ரஸ். ஸோ அவங்களுடைய டான்ஸ் இல்லாத ஃபங்க்ஷனே கிடையாது. எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் பிரபாகர் ஆடலைன்னா அந்த ப்ரோக்ராம் முடியாது. ஆமா, ஆனா அதுல ரொம்ப ஃபேவரட்டா ஆன சாங் என்னன்னு கேட்டீங்கன்னா மூன்றாம் பிறையில கமலஹாசனும் சில்க் ஸ்மிதாவும் ஆடின பொன்மேனி உருகுதே. அது இன்னமும் எங்க காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் காஸ்டியூம் எல்லாம் பண்ணி வச்சிருந்திருக்காரு பிரபாகர். இன்னைக்கு அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இன்னைக்கு அதை போட்டுட்டு ஆட முடியாது. அந்த மாதிரி அவருடைய காஸ்டியூம்ஸ், அவருடைய மேக்கப் எல்லாமே பாத்தீங்கன்னா டூ செக்ஸியா இருக்கும். கண்டிப்பா ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஆல் த கேர்ள்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஃபேக்கல்டிஸ் தே என்ஜாய் தட். ஏன்னா அந்த பாட்டு வந்து உங்களுக்கு தெரியும், ஈவன் இட் வாஸ் ரிலீஸ்ட் இன் 81ல ரிலீஸ் ஆனா கூட இன்னைக்கும் அது வந்து ஒரு எவர் கிரீன் சாங். ஈவன் யூத் எல்லாம் கூட தே ஆர் ட்ரைங் டு ரீமிக்ஸ் தட் சாங். அது ஒரு பெரிய மெமரபிள் திங். லாஸ்டா ஒன்று நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு அவர் பார்ட்டிசிபேட் பண்ணல. வி கால் இட் அஸ் சின்சியர் சேகர். மோஸ்ட் ஆஃப் தி சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு நல்லா தெரியும். அவரை நான் இங்க நினைவு கூறுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிளாஸுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடுவாரு. ஹாஸ்டல்ல இருக்கிற பீப்புளுக்கு வந்து கிளாஸ் உண்டா இல்லையாங்கிறத வந்து சொல்லிடுவாரு. ஏன்னா கிளாஸ் கேன்சல்டுனா அவரே வந்து இன்ஃபர்மேஷன் நீங்க வர வேண்டாம்ப்பா அப்படிம்பாரு. ஸோ அவர் எஸ் சேகர், நாங்க எல்லாரும் அவரை சின்சியர் சேகர்னு சொல்லுவோம். அவர் இங்க வரல, இஸ் இன் சிங்கப்பூர். ஐ ஹோப் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வில் அக்செப்ட் தட். ஏன்னா இஸ் a very great person. எங்களால மறக்க முடியாது. அப்கோர்ஸ் 80sல வந்து 81 to 85ல வந்து பொண்ணுங்கிட்ட போய் பேசுறதுன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ. இப்ப இல்ல, அது
அந்த கம்யூனிகேஷன் கூட நாங்க வந்து த்ரூ சின்சியர் சேகர் மூலியமா தான் பண்ணணும். நெல்சன் எட்மண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஏதாவது கலெக்ட் பண்ணணும்னா சின்சியர் சேகர்கிட்ட சொல்லி நீ கலெக்ட் பண்ணி கொடு அப்படிம்பாரு. ஸோ தட் இஸ் ஆல்சோ a very important celebrity I would like to இங்க நினைவு கூட விரும்புறேன். பட் எண்ட் ஆஃப் த திங் வந்து நம்ம இன்னைக்கு நம்மளுடைய ஃபேமிலி வித் அவர் சில்ட்ரன் we are here. The best part of this event is we are motivating our next generation. That is the key important message. We should motivate our next generation to cultivate the same habit. Because we are meeting here, we should try to strengthen. இன்னும் நம்ம bondage strengthen பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செட்டா இருப்போம். பாத்தீங்கன்னா சிலர்லாம் ஆல்ரவுண்டரா இருப்பாங்க, எல்லா செட்லயுமே போய் மிக்ஸ் ஆவாங்க. So I am one of that kind. I am a day scholar. Similarly, I used to mix with all the people. எனக்கு இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு இல்லை. So we should encourage our own boys and girls, sons and daughters. அவங்களுக்கு they should possess the leadership quality. இதே மாதிரி ஒரு bondage, இதே மாதிரி இது they should also have in their career அப்படிங்கிற மெசேஜோட எஸ்பெஷலி இதுல ஆர்கனைஸ் பண்ண மிஸ்டர் முருகன். அஃப்கோர்ஸ் கண்டிப்பா நான் முருகனை பத்தி ஒரு 2 வார்த்தையா சொல்லி அவனை நேற்றுக்கே சொன்ன மாதிரி I should first அவங்களுடைய ஃபேமிலியை நான் வந்து தேங்க் பண்ணேன். ஏன்னா I know how much time he dedicates. ஜெயக்குமார் கரெக்டுங்களா நான் சொல்றது? ஏன்னா he is General Secretary for Association of Engineers Tamil Nadu PWD. தேங்க்லெஸ் ஜாப் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா நானும் வந்து அசோசியேஷன்ல செக்ரட்டரியா இருந்திருக்கேன். இன்னமும் அவருடைய பணி after 25 years I am seeing the same Murugan what he was before 25 years. So the credit goes to him for organizing such a beautiful event. And nevertheless Mr. Ramakrishnan பாத்தீங்கன்னா இதிகாசத்துல சொல்ற மாதிரி ராமனுடைய பேரே தாங்கி வச்சிருக்காரு. So thanks to him and also thanks to Mr. Uday Kumar sending lot of good mails to us. So keep sending us. So these three are the மூன்று கடவுள். So பிரம்மா விஷ்ணு சிவன் மாதிரி இவங்களுடைய ஒரு கான்செப்ட்ல பின்னாடி of course நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. மிஸ்டர் செந்தில்நாதன், ரமணா, lot of people have contributed to make this function success. So இவங்க எல்லாருக்கும் திருப்பி நன்றி சொல்லி we should interact, we should meet often அப்படின்னு சொல்லி once again I thank all. Thank you very much.